வீட்டோட போயிட்டாளே, உனக்கு சந்தோஷம் தானே? எங்க சுப்புலட்சுமியே, அவளையும் கூட்டிட்டு போய் நான் போய் அங்க போய் கொண்டு விட்டுட்டு வரேன். ஆமா ஆமா, சந்தோஷம் தான். இங்க வீட்டுல எவன் வேலையை செய்தான்? ஆத்தாக்காரி கூட போய் சம்முன்னு உட்காந்துக்கிட்டா. இங்க பாடுகளை பூரா நான் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய, ஆத்தாக்காரி கூட சேர்ந்தா ஏதாவது சொத்து புத்து வரும்னா சேர்றதுல அர்த்தம் இருக்கு. ஆத்தாக்காரி தான் சத்தத்தை காட்ட மாட்டேக்காளே. ஏம்மா ஏம்மா கெட்டி, இப்ப எங்க இப்படி சீவி சிங்கரிச்சி மினிக்கிக்கிட்டு கிளம்பிட்டேன்? என் மாமியா வீட்டுக்கு தான். இனிமே இங்க இருந்து பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. பத்தாதுக்கு கிளவி என்ன கூட்டி கொண்டு விடுதுன்னு சொல்லியிருக்கு. அதான் அது கூட போனா யாரும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள முடியாதுல்ல. ஏட்டி, உன் மாமியாக்காரி அந்த தூக்க அவ வந்து பாருன்னு உன்கிட்ட மல்லுக்கு நிப்பா. பத்தாதுக்கு இந்த கிளவிய நம்பி எல்லாம் போவாதே. இவ அக்காக்காரி இவளையே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுவா. அதெப்படி தள்ளுவா? என் மாவன் இருக்கானே, அவன் என்னை கண்டாலே போதும் விடமாட்டான். தாங்கு தாங்குன்னு தாங்குவான். அவன் வீட்டில் இருக்கிற நேரம் பார்த்து தானே நாங்கள் போகிறோம். எப்படி தள்ளுவான்? ஏடி, நீயும் அங்கே போயிட்டனா நான் என்ன செய்வேன்? அதான் உன் மருமவ அங்கே சேர்ந்துக்கிட்டால, கூடிய சீக்கிரம் உன்னையும் இழுத்துக்குவா. கவலைப்படாத. என்னடி சொல்ற? அவ சொல்றது சரிதான். உன் மவன் இருக்கிற சாக்கில் நீயும் உன் மவனை பார்க்க போறேன்னு அந்த வீட்டு வாசல்ல மிதிச்சு மிதிச்சு அப்படியே உள்ள வந்துரு. கேட்டி, இதெல்லாம் நடக்கிற காரியமா? அவ இன்னைக்கே நாளைக்கு ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆயிருவா. நீ என்னன்னா அங்க போய் நிப்பாங்கிற? நான் ஒத்தையில இங்க கடந்து மாங்குன்னு எவ்வளவு பாடுகளை செய்ய? ஏமா, உனக்கு வாழ வெட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, உனக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கு ஆள் வேணும், அப்படித்தானே? நீ ஒத்த ஆள் தானே, பொங்கி தின்னு. நாங்க கிளம்புறோம், வா கிளம்பி போவோம். அட பேதியில போவாளுபோ, எல்லாவளையும் என்ன தனியா போட்டுட்டு அவ்வளவு பசாட்டி கும்மி அடிக்க போயிட்டாளே. நான் ஒத்தையில கடந்து என்ன செய்ய? ஏடி, உன்னதான் இங்க வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல, எனக்கு வந்திருக்க? பளிங்கு நாள் ஒரு மாளிகை, பருவத்தால் மணி மண்டபம், உயரத்தில் ஒரு கோபுரம், உன்னை அழைக்குது வா. நீ என்னடி படிக்கிற? நான் என்ன கேக்குறேன்? நீ என்ன பாட்டு படிக்கிற? உனக்கு தான் யாருமே புரியுது. எப்படில இருக்கு? நீ என்ன அத கொடனா வேற ஒண்ணும் இல்ல பாத்துக்க. புடிமா, நான் தான் உன்னை தேடிட்டே இருந்தேன்மா. பட பயணத்துக்கு இப்படி வீங்கிட்டு நிக்கி. அம்மா, அந்த ஆச்சி யாரு? ஆச்சியா? ஆமா படிப்பா, உன் கண்ணு முன்னாடி நிக்கறாங்க ஆச்சி. நீ வாங்கன்னு கூட கேட்க மாட்டியா? யாரு என்ன எதுவும் கேட்க மாட்டே. என்னல, என்ன அடையாளம் தெரியலையா? நான் தான் உன் சின்ன ஆச்சி. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? உன் அப்பா எங்க? நான் நல்லா இருக்காச்சி. நீங்க எப்போ ஊர்ல இருந்து வந்தீங்க? வந்தேன். நீ சுப்புலட்சுமிய வீட்டை விட்டு திறத்திட்டியாம? என்ன தப்பு பண்ணாலும் பொண்டாட்டி புருஷன்னு இல்லாம போயிருமா என்ன? அவளை என்னத்துக்கு இப்படி துரத்துன? அவளை பத்தி பேசாதீங்க. என்ன வேலையெல்லாம் பார்த்திருக்கா தெரியுமா? சரி, புருஷன் பொண்டாட்டினா அப்படி இப்படித்தான் இருக்கும். எல்லாரும் அப்படித்தான். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போறது தானே வாழ்க்கை. என்னமோ பண்ணிட்டு போறா. நீ அவளை கூட்டிட்டு உள்ள போ. நீ வேற, சும்மா இருல. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அடியே சண்டாளி, நாசமா போறவளே, என்ன நீ உசுரோட தான் இருக்கியா? என் குடும்பத்தை வேறோட சாட்சி போட்டு நல்லா இருக்கனா நாசமா போறனா கேக்குற? எக்கா, பழசெல்லாம் இன்னும் மனசுக்குள்ள வச்சிருக்கியாக்கும். நான் எல்லாத்தையும் மறந்துட்டு தான் உன் வீடு தேடி வந்திருக்கேன். வாடி அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா என்ன வாயில உள்ள முத்தா விழுந்துரும். நீ பண்ணின கேடு கொஞ்சம் நஞ்சமா? எதையும் என்னால மறக்க முடியாது. இப்ப என்னத்துக்கு இங்க வந்திருக்க? பத்தாதுக்கு உன் பேத்தியாக்காரி இங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு போயிட்டா. அவளையும் கையோட கூட்டிட்டு வந்திருக்கியே. உனக்கு சூடு சொரண ஏதாவது இருக்கா? ஐயோ அக்கா, ஏன் பழசெல்லாம் போட்டு பேசுற? 1000 தான் இருந்தாலும் நீயும் நானும் அக்கா தங்கச்சி இல்லாமையே போயிடுவோம். ஏன்க்கா இப்படி பேசுற? எக்கா, நான் மனசுல எதையும் வச்சிக்காம தான் உன் வீட்டு வாசலை மிதிச்சிருக்கேன். வடிவு எங்க போனா? ஆளையே காணும். நீ எப்படி மனசுல எதையும் வச்சுக்குவ? உனக்கு என்ன ராசாத்தி? என் குடும்பத்தை நாசமாக்கிட்டு உன் பேத்தியாள கொண்டாந்து என் பேரந்தலையில கட்டி வச்சு என்னைய வரைக்கும் இந்த வீட்டுல எல்லாத்தையும் நாசமாக்கட்டும்ல நிக்கிறா. பத்தாதுக்கு
என்ன வேலையெல்லாம் பார்த்திருக்கா? என் பேத்தியா இப்பதான் இங்க வந்து சேர்ந்திருக்கா. நிம்மதியா குழந்தைய பெக்கணும்னு அவ ஆஸ்பத்திரிக்கு அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கா. அதை கெடுக்கிறதுக்கு இப்ப இவளை கொண்டாந்து இங்க வச்சிட்டியா? என்ன ஆச்சு நீ? என்னை எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பியா? நானே திருந்தி நல்லவளா நம்ம என் புருஷன் கூட சேர்ந்து வாழலான்னு வந்திருக்கேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணி உள்ள அனுப்பு. சித்தி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? அடுப்புக்குள்ள இருக்க அடுப்புக்குள்ள. உன்னை எவன் இங்க வர சொன்னா? மரியாதையா போறியா? என்னமா வருது? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. ஏமா இப்படி பேசுற? வீடு தேடி வந்தவள இப்படிதான் விரட்டுவியா? இல்ல ஐயா, நல்லா இருக்கியா? நீயாது இவளுக்கு புத்தி சொல்லு. இங்க பாரு, இந்த வயசான காலத்துல நான் எங்க போவேன்? எப்பமோ பண்ண தப்புக்கு இப்ப எனக்கு தண்டனை கொடுக்காள. அடச்சி, நீ பண்ணின திரோகத்தை என்னால மறக்கவே முடியாது. ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிரு. கொஞ்சம் நஞ்ச பாடா என்ன படுத்திருக்க. இப்ப எந்த முகரைய கொண்டுட்டு இங்க வந்த? பாருங்க மாமா, நானே திருந்தி வந்திருக்கேன். என்ன வீட்டுக்குள்ள விடக்கூடாதுன்னு ஆட்சி சொல்றாங்க. ஏம்மா எப்போ வந்த? இப்பதான் மாமா வந்திருக்கேன். என் அடக்க உடக்கத்தை பார்த்தாலே தெரியல. இவரும் என்ன மதிச்சு பேசவே மாட்டேக்காரு. இப்படி பேசுவா? நீ உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ணவளாச்சே. உன்னை எப்படி மதிச்சு வீட்டுக்குள்ள நடையேத்துவான்? கொஞ்ச நஞ்ச பாவமா பண்ணிருக்க. இப்போ நல்லவ மாதிரி நல்ல கொண்டைய மாட்டிக்கிட்டு ஈட்டி நெளிச்சு வந்த உன்னை உள்ள சேர்த்துக்குவாவளா? என்ன வடிவு பேசுற? அவ ஏதோ அறியாம புத்தி கெட்டு போய் தப்பு பண்ணிட்டா. நீ பெரிய மனுஷி, மன்னிக்காம என்ன பேசிட்டு இருக்க? நீங்க எப்ப வந்தியே? நான் தான் அவளை 4 அடி அடிச்சு கூட்டிட்டு வரேன். ஏதோ தப்பு பண்ணிட்டா, அதுக்காக அப்படியே கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுனா அவ எத்தனை நாளைக்கு அம்மா வீட்டில் இருப்பா? அதுவும் இல்லாம இந்த குடும்பத்து மூத்த மருமவ. அவளுக்கு ஒரு அவமானம்னா அது உனக்கும் தானே. அவ அறிவு கட்டத்தனமா எதையோ பண்ணிட்டா. மன்னிச்சு வீட்டுக்குள்ள ஏத்துக்கோமா. என்ன வடிவு அப்படி பார்க்குற? எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி எதுவும் இல்லை. கட்டை வேகிறதுக்கு எம்பட்டு நேரம் ஆகும். அப்படியே இத்து போய் நிற்கிறேன். மனசு உடஞ்சி போய் நிற்கிறேன். இன்னும் நான் பண்ண பாவத்துக்கு தண்டனை கிடைக்காம இருந்தா எப்படி? என்னெல்லாம் அனுபவிக்கணுமோ எல்லாம் அனுபவிச்சிட்டேன். இப்போ நான் திரும்பி வந்திருக்கேன். சுப்புலட்சுமியே வாழ வை, இப்படியே விட்டுறாத. வடிவு, உன்ன மாதிரி ஒரு பொம்பளைய நான் இந்த உலகத்திலே பார்க்கல. நீ எப்பேற்பட்டவா தெரியுமா? தெய்வம். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். சுப்புலட்சுமிக்கு பதிலா நான் வேணும்னா உன் காலில் விழுறேன். அவளை ஏத்துக்க வடிவு. ஐயோ அத்தை, என்ன பேச்சு இது? பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறியே. அவ திருந்தி இருந்தா நான் வேண்டாம் நான் சொல்ல போறேன். ஆனா அவ திருந்த மாட்டா. அவ முதல்ல இப்படித்தான் நடிச்சு நடிச்சு உள்ள வருவா. அப்புறம் இந்த குடும்பத்தை நாசமாக்குவா. டீ, இவ்வளோட்டெல்லாம் பறிஞ்சு பேசாத. ஒன்னு நீ கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளு, இல்ல நான் தள்ளுறேன். சரி வடிவு, இதுக்கு மேல உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இந்த கட்டை இனி இப்படியே ஏக்கத்துல தான் சாவணும்னு இருந்தா என்ன செய்யறது? நான் என் மேல நம்பிக்கை வச்சு இங்க வரல, உன் மேல நம்பிக்கை வச்சு தான் வந்தேன். நீ எப்படியும் இந்த அத்தையை பார்த்தாலாவது சுப்புலட்சுமியே வீட்டுக்குள்ள நடையேத்துவேன்னு நினைச்சேன். ஆனா நீ மனசு மாற மாட்டேன்னு காட்டிட்ட. பரவாயில்ல, நான் போறேன். அடியே, உன் தலையெடுத்து அவ்வளவுதான். நீ என்ன திருந்தினாலும் வடிவு உன்னை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. வா போவும். பரவாயில்லத்த, நீங்களா மனசு மாறி என்னை கூப்பிடுற வரைக்கும் நான் அங்கேயே இருக்கிறேன். நான் வாழா வெட்டியா இருக்கேன். பரவாயில்லத்த. ஆனா நான் இல்லாம அவர் எம்பிட்டு கஷ்டப்படுவார்னு உங்களுக்கு தெரியும். அவர் உங்களுக்காக தான் என்னை விட்டுட்டு இருக்காருன்னு உங்களுக்கு தெரியும். உங்க மகன் உங்களுக்காக எதுனாலும் செய்யறாரு. ஆனா நீங்க அவருக்காக எதுவும் செய்ய மாட்டீங்க, அப்படித்தானே? பரவாயில்லத்த, நான் போறேன். வடிவு, உடம்ப பாத்துக்க. ஐயா அத்தை, வாங்க உள்ள வாங்க. எல்லாத்தையும் மறந்துட்டு உங்களுக்காக நான் அவளை ஏத்துக்கிறேன். எனக்கு நீங்க முக்கியம். வாங்க அத்தை.
அம்மா வடிவு, என்ன சொல்ற? என்ன உள்ள வர சொல்லிட்டியா? அப்போ சுப்புலட்சுமியே? அவ பண்ணின காரியத்துக்கு எனக்கு அவ மேல கோபம் இருக்கிறது உண்மைதான். ஆனா என்ன செய்யறது? என் மகனுக்காக நான் எல்லாத்தையும் மறந்து அவளை உள்ள கூப்பிடுறேன். வா. ஏட்டி வேண்டாமட்டி, நான் சொல்லுவேன். ஏற்கனவே இவ்வளவோ சனியம் பிடிச்சவளவோ பியாத்தியாக்காரி. அப்படின்னா இவ அதுக்கு மேலட்டி நம்ம குடும்பத்தை ரெண்டாக்கிறதுக்கு தான் வருவா. என்னக்கா நீ? நான் இப்ப முடியிற வயசுலயே இருக்கேன், இன்னும் இந்த குடும்பத்தை கெடுப்போம்னு என் மேல இப்படி பழி போடுற? எனக்கு தானே தெரியும் நீ சரியான கூனின்னு. விடுங்கத்த, யார் என்ன பண்ணாலும் நம்ம குடும்பத்துக்கு எதுவும் ஆகாது. ஆனாலும் அவங்க இந்த வயசான காலத்துல அவங்கள மன்னிச்சு ஏத்துக்கோங்க. பாருட்டி, நல்ல பாம்பா உள்ள விடுற. என்ன பண்ணுன்னு உனக்கு தெரியல, நீ அனுபவிக்க போற. அப்படித்தான் நான் சொல்லுவேன். என்னமோ பண்ணி தொடங்க. அத்தை வாங்க, உள்ள வாங்க. என் மேல என் அக்காக்கு எம்பிட்டு வெறுப்பும் கோபமும். அவ அப்படித்தான் இருப்பா. அவ அப்பவுமே அப்படித்தான். சரித்த வாங்க, மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. அவங்க கோபத்திலையும் ஆத்தாமையிலையும் பேசுறாங்க. எனக்கு தெரியாது வடிவு. அவளும் நானும் கடைசி வரைக்கும் எலியும் பூனையுமா தான் இருக்கணும்னு தலையில எழுதியிருந்தா யாரு மாத்த முடியும்? இல்ல, உன் பொண்டாட்டிய கூட்டிட்டு உள்ள போ. அம்மா, அந்த கிழவிதான் டிராமா போடுதுன்னு நினைக்கிறேன். சரி, வயசான காலத்துல அது போடுது, இவ அதுக்கு மேல நடிக்கிறாமா? அவளை மாத்திக்குவா. நீ உள்ள கூட்டிட்டு போ, அம்மா சொல்றல்ல. ஐயே, நீ நாடகமா போடுற. நீ சரியான ஆள் தாண்டி. அந்த கிழவிய கூட்டிட்டு வந்தா எப்படியும் உன்னை உள்ள ஏத்துக்குவாங்கன்னு நினைப்பு, அப்படித்தானே? ஏன் தான் இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எனக்கும் உங்களை விட்டுட்டு இருக்க முடியல தெரியுமா? ராவெல்லாம் படுத்தா தூக்கம் வர மாட்டேக்கு, உட்காந்தா தூக்கம் வர மாட்டேக்கு. எப்பவும் உங்க நினப்பு தான். அதான் அப்படியே அந்த ஆச்சி கூப்பிட்டுச்சு, உடனே வந்துட்டேன் தெரியுமா? வாய் மூடு. நீ எப்படி நாடகம் போடுவேன்னு எனக்கு தெரியாது. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி? வாய் மூடு. ஏனத்தான் என்னை பாரத்தான் கேளத்தான் என்று சொல்லித்தான். வாய மூடு, இல்ல கல்ல தூக்கி மண்டையில போட்டு மண்டையை அப்படியே உடைச்சு போடுவேன். பாட்டாடி படிக்கிற, அதுவும் எப்படிப்பட்ட பாட்டெல்லாம் படிக்கிற? நீ எப்படி டைப்பா நடிச்சு எல்லாரும் ஏமாத்துவனு தெரியாமலா இருக்கேன். போங்கத்தான், எப்பவுமே நீங்க இப்படித்தான் குறும்பு. சரி, சீக்கிரமா ரூமுக்கு வந்துருங்க. பால் அப்படியே சுண்ட காய்ச்சி முந்திரி பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு எடுத்து வைக்கிறேன். சரியா? எப்படி சினுங்குறா? சீக்கிரமா வந்துருங்க. சி, சரியான பசப்பக்காரி. எப்படி டைப்பா நடிக்கிறா? இவன் நடிப்புக்கு இந்த அம்மா வேணா ஏமாறலாம், நான் ஏமாற மாட்டேன்.